ஆனா என்னன்னா அதோட கணக்கு வேற, சூழல் வேற. புரியுதா? நீ கர்மாவை கழிக்கணும், இப்ப இந்த இடத்துல கழிக்கணும். அப்ப இந்த சூழல்ல நீ பிச்சை பாத்திரம் ஏந்து அப்படின்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு, 1000 அர்த்தங்கள் அதுல இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம யாரையாவது போய் பாத்திரம் ஏந்த சொல்றோமா? இல்ல யாரையாவது கொடுக்குறோமா? திருவோட எடுத்து போய் பிச்சை எடுத்துட்டு வாங்க, நீ சொல்லு. அப்ப இந்த காலத்துல நம்ம கொடுக்கல, இல்ல அதுக்கு வேற வடிவம் தானே கொடுக்குறோம். அப்ப அந்த காலகட்டத்துல அது தேவைப்பட்டிருக்கு. புரியுதா? தேவைப்படும் போதுதான் அதை கொடுக்க முடியும். எல்லா நேரத்தையும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்ப எனக்கு வந்து பல நாள் பல கோயில் வாசல்ல படுக்கணும்லாம் எனக்கு தோணும். நம்ம போய் ஒரு ஹோட்டல்ல தங்குறோம். ஏன் கோயில் வாசல்ல ஏன் தங்கணும்னா தங்க விட மாட்டுது, வேண்டாம் அது தவறு, அங்க தங்க வேண்டியதில்லை. ஏன்னா அதோடைய வடிவத்துக்குள்ள அது வேறையா சொல்லுது. ஒரு காலகட்டத்துல கோயில் வாசல்ல நீ வேற பிறப்புல படுத்திருந்ததெல்லாம் உண்டு, அது அந்த காலகட்டத்துக்கான சூழல். அதே செக்ஷனை எல்லா காலகட்டத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அதுதான் அது வந்து கொஞ்சம் லேட்டா அது உணர்றதுக்கான வாய்ப்பு வருமா. நீ கொஞ்சம் காத்திருந்து ஒரு தியானத்தை பண்ணு. அது வந்து நீ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப என்னால இது கிடைக்கல, என்னால இது உணரலன்னு சொல்றல, நீ வருத்தப்படுறல, நல்ல தியானம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஃபீலே இல்லாம போயிடும். உனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு இருக்குல்ல, அது இல்லாம போகும். அங்க நீ வந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கணும். அதனால நீ வந்து கவலைப்படாம உன்னுடைய தியானத்தை நீ செய். அதுக்குள்ள உண்மையா இருக்க பட்சத்துல உன்னை வந்து வழி நடத்த போகும். அவ்வளவுதான். அது அதுல பாகுபாடோ எந்த தாழ்வு மனப்பான்மையோ எந்த குறையோ எதுவும் இருக்காது. இறைவனுக்கு இவங்க அவங்க எல்லாம் கிடையாது. இறைவனை பொறுத்தளவுக்கு எல்லா ஆன்மாவும் ஒண்ணுதான். ஆனா அது அந்தந்த காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த பணி நடக்கும். அவ்வளவுதான். அது அதை நம்ம எமோஷன் ஆகி நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நாம தான் செட் பேக் ஆகும். புரியுதுங்களா? இதை வந்து எல்லா குருமார்களும் எல்லா இடங்கள்லயும் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த கூட்டத்துல நீங்க தான் வேலை செய்யணும்னா உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறேன் நான் அப்படின்னா இவங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டாங்கன்னா பாதிப்பு இவங்களுக்கு தான். புரியுதா? அதை உணரணும். ஏன்னா ஆள் பார்த்து கொடுக்கறது இல்ல, வளர்ச்சி பார்த்து கொடுக்கறது. இப்ப விவேகானந்தருக்கு கொடுத்தது ஆள் பார்த்து ராமகிருஷ்ணன் கொடுக்கலையே. அந்த ஆன்மா இந்த வேலைக்கு இவ்வளவு குயிக்கா வந்திருக்கு, இந்த வேலைக்கு வந்திருக்கு, அதுக்கு வேலை அதுக்கு கொடுக்கறதான் அது வேலை செய்யும். அதை போய் முடக்கி எல்லாம் போட முடியாதுல்ல. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் அது. நீ வேலை பார்க்கணும்னா உனக்கு வந்து நான் வந்து தாமதப்படுத்த கூடாது. நான் யாரு தாமதப்படுத்த? ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு பூந்தியை கொடுன்னா கொடுத்துதான் ஆகணும். புரியுதா? அவனுக்கு இப்ப பூந்தியே கொடுக்காது, அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். கொடுக்காதன்னா கொடுக்க மாட்டேன் தான். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பூந்தியை கொடுத்தா போற வழியில யார்ட்டையாவது கொடுத்துருவான், அவன் சாப்பிட மாட்டான். இப்ப அவன்கிட்ட கொடுக்காத, அந்த பக்குவம் இல்லாம இருக்கிறான், அதை விரயம் பண்ணிடுவான். புரியுதா? அப்படிதான். இப்ப ஏன் வந்தான், காளியை தீவிரமா கூப்பிடுவான். காளி வந்து அவனுக்கு வழி நடத்திக்கிட்டே இருந்து அப்ப அவனுக்கு சூட்சமத்துல காளி வந்து ஒரு விஷயத்த சொல்லு, தாம்பத்தியத்துல ஈடுபடாதரா, கொஞ்சம் காத்துடுறா அப்படின்னு. அவன் என்னன்னா காளி உடல்ல தீவிரமா இருந்தா தாம்பத்திய உறவுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான உடல் கேட்கும். அப்ப காளி மீண்டும் மீண்டும் சொல்லுது அதெல்லாம் பயன்படுத்தாதரா, கொஞ்சம் காத்துடுறான்னு. அவன் காத்து இல்லாம அந்த மாதிரி 2-3 தப்பா பண்ணிட்டான். அவன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேச்சு வந்து அந்த காளியோட குரல் கேட்கறத அவனுக்கு நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு நாள் வந்தான், என்னங்க என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொன்னான். அப்ப நான் வந்து அவன் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்தோன்னா அவனை ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப நான் அவன்கிட்ட உண்மையை சொன்னேன், இந்த மாதிரி நீ பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமா, இதை வந்து காளி சொன்னாங்க, நான் வந்து அவசரப்படுங்க, அதை ஏதாவது சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். காளிகிட்டே போய் கேளு, காளியே போய் தொடர்ந்து பாரு, அது ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னா. காளியேற்று அவனை அனுப்ப வேண்டியதில்லை, நானே அதை பார்க்கலாம். ஏன்னா அவன் வேக வேகமா கடத்த விஷயத்த தொலைச்சிட்டான். அப்ப காளி சொல்றதையும் கேட்காம தொலைக்கிறான். அப்ப கடவுள் சொல்ற பேச்சையே கேட்கணும்ல. அப்ப உள் உணர்வுங்கிறது அதுதான். புரியுதுங்களா? வேக வேகமா விளக்க கொளுத்தி நீ நெற்றிக்கணை திறந்து என்ன பண்ண போற? இன்னும் உலகம் அழுதுகிட்டு இருக்கா, நீ நெற்றிக்கணை திறந்து இங்க ஞானம் கொடுங்கன்னு யாராவது அழுதுட்டு உட்காந்துருக்கானா என்ன?
சொல்லுங்க. ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஏன் வேகமா நெற்றிக்கண்ணை திறக்கணும்? ஏன் வேகமா நெற்றிக்கண் தியானம் தேவை? அது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நெற்றிக்கண்ணை எப்படி திறக்கணும்? நெற்றிக்கண்ணை திறந்தவங்க திறக்கணுமா இல்ல நாம திறக்கணும்? இப்ப நீ ஒரு அனுபவம் பெறன்னா உன்னை அனுபவம் பெற்றவர் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார். அவர் நேரடியா வரணும்னு இல்லை, அவர் வராமையே உனக்கு கொடுப்பார். அப்ப அது அவருடைய ரோலா இருக்கு. எந்த மகானுடைய லிஸ்டை இந்தியாவில் எடுத்து படிச்சு பாரு. எத்தனையோ குகைகளுக்கு எத்தனையோ நடைப்பயணத்துல அவங்க பெரிய பெரிய அதிசயத்தை கண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கண்டவங்க இவர் லைவ்ல காணாம இருக்கிறார்ல, இவரை வழி நடத்துறாங்க. அதுதான் விஷயம். இப்ப நம்ம காத்து இருக்கோம். அதே நேரத்துல தெளிவா ஒரு விஷயம் கிடைக்கும் போது கிடைக்கும். அது எதிர்பார்த்து கிடைக்கிறது இல்லை. அதுதான் நான் பல நாள் சொல்றேன். அது தானா வந்துடும். புரியுதா? தியானத்துல பொறுத்தளவுக்கு காலதாமதம் இல்லாமல் ஒருத்தன் நல்ல கரெக்டான வளர்ச்சியில இருந்தானா அவனுக்கான அனுபவம் அப்படியே வந்து அது அவன் சொத்து. அதை யாரும் எடுக்கணும். அவ்வளவுதான். நீ உருவாகணும்னு முடிவாயிடுச்சுன்னா எந்த கொம்பாதி கொம்பன் நினைச்சாலும் உன்னை அழிக்க முடியாது. நீ உருவாக மாட்டேன்னு முடிவாயிருச்சுன்னா எந்த கொம்பாதி கொம்பன் தயார் பண்ணாலும் நடக்கும். இது காலம்தான், இது டிசைன். ஆனா அதுக்குள்ள லைவ்ல இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறவன் நினைச்சா அந்த உருவாக்க முடியாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் சரி செய்யலாமான்னு ட்ரை பண்ணும். இதுவும் நிகழும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். பல நாள் பல வடிவத்துல பல விஷயங்கள் நமக்கு நிகழ்த்தப்படும். அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ள என்னன்னா ஒரு உயரத்துக்கு போகணுங்கிறது சரிதான். ஆனா அந்த உயரத்துக்கு போறதுக்கு நாம காத்திருக்கணும். சரியான பாதையில அந்த சரியான பாதையில போயிட்டு ஒரு அனுபவத்தை பெற்றுட்டோம்னா அப்புறம் நீ போய் என்ன வேணாலும் செய்ய, உன்னை யார் தடுக்க போறோம்? புரியுதா? விஷயம். விவேகானந்தரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் பெரிய மரம், நான் விளைவிக்கிறேன், சிறிய மரங்கள் வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டார். புரியுதா? இப்ப இதோடைய செக்ஷன் என்ன? இதுல இருந்து யாராவது வந்து வேலை செய்யணும் தானே இது செக்ஷனு. அவ்வளவுதானே விஷயம். யாரோ ஒருத்தர் வேலை செய்யணும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் தாண்டி அது யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட தான் சொல்லணும். எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது இல்ல. நீ யார்கிட்ட சொல்ற? யார்ட்டையும் சொல்லாத, செவுத்துக்கிட்ட சொல்லு. அதான் கடவுள். வெட்ட வெளியில பார்த்து சொல்லு, அதுகிட்ட சொல்லு. மனிதன்கிட்ட சொல்லி நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் நடக்காது. புரியுதா? தியானத்துக்கு நண்பன், தோழி, சகோதரி இந்த படலங்கள்லாம் கிடையாது. உங்க படம் சினிமா கதையெல்லாம் அங்க ஓட்டாதீங்க. அங்க ஸ்கூல் காலேஜ் கதையெல்லாம் அங்க கிடையாது. புரியுதா? அதெல்லாம் நீங்க ஒன்னா பஸ்ல வரும்போது வேர்க்கடலை வாங்கி திங்கிறதுக்கு வேணா வேலைக்கு ஆகும். உங்க தியானத்தை பகிர்ந்துக்கிறதுக்கெல்லாம் அங்க வேலைக்காக. புரியுதா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாள் நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருவீங்க. நீ வேற மூலையில நிப்ப, அவங்க வேற மூலையில நிப்பாங்க. ஏன்னா தியானத்தோட வளர்ச்சி, உன் வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும், அவங்க வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். இப்ப கொஞ்சம் வளராத வரைக்கும் இந்த ரேடியேஷன்ல ஒன்னா போவீங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டா உங்களை என்ன பண்ணணும்? வேரோட புடுங்கி வேற இடத்துல வைக்கணும். இன்னொரு மரத்தை இன்னொரு இடத்துல வைக்கணும். புரியுதா? அப்ப இந்த டிஸ்கஷன் எல்லாம் கொஞ்ச நாள் தான். புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் தவிர்க்கப்படணும். அதெல்லாம் பல நாள் பல வடிவத்துல நான் சொல்லிட்டேன். அவங்க அதை தவிர்க்க மாட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு துரதிர்ஷ்டம் தான். தவிர்க்கப்படணுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம காணொலியே பார்க்கும்போது நமக்கு உடல்ல ஒரு மாற்றம் ஆயிருக்கும், அதை ரிலேட் பண்ணிக்குவோம். இல்ல நமக்கு ஒண்ணு நடந்திருக்கும், அதை யார்ட்டையாவது சொல்லி ஓ அப்படியா இது இப்படிங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைக்கிறோம். அந்த சின்ன சந்தோஷம் எதுக்கு? அந்த சின்ன சந்தோஷத்தை அந்த அம்மா தண்ணியை வந்து பார்க்கும் போதே உணர்ந்துருச்சு. நான் சொல்லி எதுக்கு உணரணும்?
இப்ப இன்னொரு நண்பர் சொல்லி என்னத்தை கிடைக்க போகுது? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரே சந்தோஷத்தை திருப்பி திருப்பி யாரோ சொல்லணும் சொல்லணும் சொல்லணும், அதை நம்ம கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சு. அதான் இப்ப நீ இங்க தியானத்துல இருக்கீங்கன்னா, நான் என்ன மாதிரி இருக்கேன் சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா நான் சொல்லி அவங்க சந்தோஷப்படணும்னு பாக்குறாங்க. நீ வளர்ச்சிய என்ன வளர்ச்சியில இருக்குன்னு நமக்கு தெரிய போகுது. தீவிரமான வளர்ச்சியில இருந்தா இங்க உட்கார ஏஞ்சி போய் வேலை செய்யணும்னு சொல்லிட போறேன். அவ்வளவுதானே விஷயம். புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு கோயில்ல உட்கார்ந்தேன், ரொம்ப நாள் இங்க உட்காரத போ ஏஞ்சி போ அப்படின்னா, ஏன்னா நீங்க உட்கார வேண்டிய வேலை இல்லை, அதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு போ, அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க உட்கார்ந்தனா வளர்ச்சி அடைஞ்சிட்டனா நானே உன்னை விரட்டி விட்டுருவேன், நீ மீண்டும் வந்தனா பிரபஞ்சம் உன்னை விரட்டும். ஏன்னா நீ போய் வேலை செய்ய வேணும்னா வேலை செய்யணும், அவ்வளவுதான் விஷயம். இதுதான் எல்லாருக்கும் உள்ளதுதான். ராமகிருஷ்ணருக்கு அமெரிக்காவுக்கு வழி தெரியாத, விவேகானந்தருக்கு மட்டும்தான் அமெரிக்காவுக்கு வழி தெரியுமா? அப்ப விவேகானந்தர் தான் வழி வேலை செய்யணும். அப்ப நீ போ அப்படின்னு விரட்டி விட்டார். நீ ரொம்ப நாளைக்கு கேட்காத, முடிச்சிடுறேன். என்ன அங்கிட்டுவா, என்ன என்ன கொஸ்டின் வச்சிருக்க, இன்னும் வேற என்ன வச்சிருக்க? இல்ல நீ கேட்டு கடைசியா என்ன அந்த இடத்துல தள்ளி போனா பக்கத்துல போய் உட்காந்துக்க. அங்க கொஞ்சம் சரியா இல்ல, தியானம் உனக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறது. தியானங்கிறது என்னன்னா டிஸ்டர்பே ஆகக்கூடாதுதான் தியானம். தியானம் பண்றது கிடையாதுப்பா. தியானங்கிறது என்னன்னா தொந்தரவு ஆயிடக்கூடாது. நீ 1 நிமிடம் பண்ணலாம், அரை மணி நேரம் பண்ணலாம், 1 மணி நேரம் பண்ணலாம், தொந்தரவு ஆகாம தியானம் பண்ணணும். தியானம் பண்றது பெரிய முக்கியமே கிடையாது, தொந்தரவு இல்லாம தியானம் நடக்கணும், அதுதான் தியானம். தொந்தரவா இருந்தா அது பேர் தியானம் கிடையாது, சும்மாவே உட்கார்ந்தா அது பேர் தியானம் கிடையாது. புரியுதா? 1 நிமிடம் இருந்தாலும் 3 நிமிடம் இருந்தாலும் பிறரால தொந்தரவு ஏற்பட்டுறக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் உள் உணர்வுல என்னன்னா, ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு முக்கியம், தொந்தரவு இல்லாத இடத்தையாவது தேர்ந்தெடுத்து கொடுக்கும். தொந்தரவான ஆள் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் அது கட் பண்ணுது. புரியுதா? அப்ப தொந்தரவான கோயில்லாம் இருக்குல்ல, அங்கேயே போக விடாது, அது உனக்கான பாதையை காட்டும். அப்ப நீ என்ன நினைப்பனா, அதை புரிய மாட்டேன், உனக்கு உள் உணர்வுல அந்த கோயில் ஞாபகமா இருக்கு, அந்த இடத்துக்கு போறேன்னு போவ. அதுதான் அது பிரபஞ்சத்தோட வழிகாட்டு. புரியுதா? ஒரு இடத்துக்கு போகணும்னா முதல்ல யார நீ போக போறியோ அந்த உணர்வு நிலை மேல் நோங்கி நிற்கும். அதுதான் பிரபஞ்சத்தோட வழிகாட்டு. புரியுதா? அந்த மேல் நோங்கி நிக்கிறது குறைஞ்சிருச்சுன்னா வரமாட்டாது. வந்தாலும் அந்த பக்கம் நின்னுக்குவார், அந்த காம்பவுண்ட் சுவருக்கு அங்கிட்டு. அந்த உணர்வு நிலை மேல் நோங்கி நின்னுச்சுன்னா இப்படி சக்சங்க முடிய விடாம கேட்டுட்டே இருப்பார். அதுதான் அந்த உணர்வு நிலை தான் அதோட செயல், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த உணர்வு நிலையோட வெளிப்பாடு. நீ என்ன சந்திக்க வந்தது, அந்த பிரபஞ்சம் அந்த உணர்வு நிலையை உனக்கு ஏற்படுத்திடும். புரியுதா? அதுதான் அதோடைய விஷயத்துக்கான விஷயம். உனக்கு திருமணம், எனக்கு திருமணம் எல்லாம் அந்த உணர்வு நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நீ டிசைட் பண்ணதை நான் டிசைட் பண்ணிடுறேன், கல்யாணம் வச்சிடறேன். அதேதான் விஷயம். தியானத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் வழிகாட்டுதலும், ஒரு குருவை நோக்குற, ஒரு கடவுளை நோக்குறேன்னா அந்த உணர்வு நிலை மேல் நோங்கு இருக்கும்போது தானா ஒருத்தன் வருவான். பஸ்ஸுக்கு காசு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், வண்டி இருக்கலாம், ட்ரெஸ் இருக்கலாம், எதையும் கவலைப்பட மாட்டான். உணர்வு மேல் நோங்கிருச்சுன்னா நடந்தே வருவான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவ்வளவுதான். எவனாவது குறுக்கணுன்னா தூக்கி அங்கிட்டு போட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான் விஷயம். உணர்வு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா டீசெண்டா வருவாங்க. அந்த குருநாதரை பாட்டு வந்துருவான், ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நாள் பேசுறாரு, ஏதோ அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம் அப்படின்னா அது கொஞ்சமா 2-3 செகண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மேல் நோங்கி இருக்குன்னா அது இயேசுநாதர், அல்லாஹ், புத்தர்லாம் காட்சி தெரிவார். அந்த உணர்வு நிலை மேல் நோங்குன்னா நாகப்பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கு. அந்த உணர்வுகளை ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுங்களால புரிய முடியும். அவங்க சொல்லுவாங்க, பார்க்கணும் போல இருக்கு, கோயிலுக்கு போகணும் போல இருக்கு, ஒரு டிராவல் போகணும். கேட்க மாட்டாங்க வீட்டுல உள்ள, உனக்கு என்ன தியான பைத்தியமா, சாமியார் பைத்தியமா, கோயில் பைத்தியமான்னு கேட்போம். அந்த அம்மாவுக்கு பைத்தியம் கிடையாது, அந்த பாம்பு படம் எடுத்த பாம்பு படத்தை விட்டுட்டு கீழே படுக்கணும்ல, படுக்க மாட்டுது, அதை போய் யார்த்த சொல்ல முடியும்?
புரியுதா? இதான் விஷயம். எப்பயுமே படம் எடுத்திருக்கிறவன் என்ன பண்றான்? என்ன பண்றான் சொல்லுங்க? கடவுளா இருக்கு. கடவுள் என்னன்னா ஆளை பார்த்துட்டு படம் எடுக்க மாட்டார். எப்பயுமே படம் எடுத்து அதான் அந்த எப்பயுமே படம் எடுத்திருக்க வார்த்தைமா காலத்துக்கு நிக்கிறார் பாரு நடராஜர். அதுதான் படம். அது வந்து எப்பயாவது படம் எடுக்காது. அது எப்பயுமே படம் எடுக்கும். அது கீழேயே வைக்காது தலைய. இப்படியேதான். புரியுதா?